பேர் தமிழரசி. நான் வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க் பண்ணினோம். இந்த இது வந்து நம்ம செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு சாரும் வயசுலேயே ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணும்போது நான் அதை எடுக்க மாட்டேன். நிறைய நாள் தவிர்க்க நாளும் இருக்குது. உண்மையிலே என்னை வந்து நிறைய நாள் வேணாம் நானே எடுக்காதனால கூட இருக்குது. சாரை வந்து உண்மையிலே நான் வந்து நாங்கள் வந்தது கூப்பிட்டுமே வந்தவங்களாம் அழைத்து வரப்படணும், இழுத்து வரப்படவங்க தான். அதில் இழுத்து வரப்பட்டு அதுலேயும் நான் இழுத்து வந்தும் கொஞ்ச நாள் வந்து இடைவெளியில் விட்டுட்டு இப்போ ஒரு 6 மாதமாக தொடர்ந்து இது நம்ம செய்யலாம், இதனுடைய நம்மளுக்கு வந்து என்னுடைய வாழ்க்கை இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பேசுறதுக்கே தெரியாது. உண்மையிலே எனக்கு பேசுறதுக்கே வராது. சாரம் கூட்டிகிட்டு போய் மீட்டிங்கில் உட்கார வச்சு அவர் பேசும்போது என்னால் பேசுறதுக்கு சுத்தமாக இந்த அளவுக்கு பேசணும்னு எனக்கே உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. நிறைய பேசுறதுக்கு ரொம்ப இல்லைங்க சார், அந்த வார்த்தை என்னால் சொல்ல முடியாது, நான் பேச முடியாது சார் அப்படின்னு. இல்லைம்மா நீ கற்றுக்குன்னு பேசு அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு சில வார்த்தை வந்து விவசாயத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு மாதமாக என்னுடைய டவுன் லைனை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மாதமாக நான் வந்து விவசாயத்துக்கு வந்து நிறைய போய் பேசுறதுக்கு ஆரம்பித்து அவங்க வந்து என்னுடைய டவுன் லைனே நீ எப்படி பேசாத அப்படி பேசுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கே தெரியாதுன்னு அது சொல்லி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நான் போய் பேசும்போது அவங்க வந்து என்னை கேட்டாங்க, நீ வந்து விவசாயத்துக்கு சொல்கிறீங்கன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதனால அந்த மருந்து வந்து நாங்கள் அதை சாப்பிட்டு ஒரு நாள் என்ன சொல்லும் போது அதை மனப்பாடமாக நைட்டெல்லாம் உட்காந்து அது மனப்பாடமாக பண்ணி அன்னைக்கு போய் மருந்துன்னு அவங்ககிட்ட பேசும்போது நான் வந்து அதை சொன்னேன். இது அக்ரி 82, அக்ரி நானோடெக்கு, யூமிக்கு, அக்ரி மாசு இது 4 கொடுத்தா வந்து நம்ம பூ அதிகப்படுத்தும், காய் அதிகப்படுத்தும், பூ வந்து பிஞ்சி உதிராமல் இருக்கும். அதனால இது வந்து வச்சா வந்து நாங்கள் நிறைய தகவல் கொடுத்து வந்து நான் என் நிலத்துல கொடுத்துட்டு ரிசல்ட் வந்தப்பேன் நான் இந்த விவசாயத்திலேயே எடுத்து செஞ்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து நிறைய செஞ்சுருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன். போயிட்டு என் டவுன்லைனையும் கூட்டு போய் பேசுகிறேன். இப்போ வந்து நிறைய பேசும்போது நான் வந்து நிலத்தை கொடுக்கும்போதும் கூட்டிகிட்டு போய் அவங்கள பேச வச்சுட்டு எனக்கு என்ன தெரியுதோ அதை நான் பேசுறதுக்கு உண்மையிலே சுத்தமாக பேச தெரியாமல் இருந்து இதை பேசி இப்போ ஒரு 4-5 மாதமாக பேசி நானே ஆர்டர் எடுத்துக்கிறேன். எங்கள் சாரை கூட்டிகிட்டு போய் எப்பயோ ஒரு டைம் எங்கள் சாரை கூப்பிட்றேன். கேள்வி கேட்கணும், அத்தனை கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியுது. அதை நான் அவங்க வந்து ஆர்டர் எடுத்து நான் மறுநாளே ஆர்டர் கொடுத்து பண்ணின்னு இருக்கிறேன். நானே கூட போய் செஞ்சுருக்கிறேன். சிலர் வந்து மருந்து கொடுத்துட்டு இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. நம்மளே ஒரு முறை கூட்டின்னு கூட போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த செடிக்கு எவ்வளோ வைக்கணும், எவ்வளோ அளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட போய் நிலத்துக்காக சொல்லி நானே கலந்து கொடுத்து நானே அதை வந்து நின்று செஞ்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன் வருஷத்துக்கு ஒரு 4 டைம் வைங்க, வச்சாதான் உங்களுக்கு வந்து காய் வந்து நல்லா காப்பு பிடிக்கும். அது மாதிரி கொடுத்து இப்போ நான் ஒரு 5-6 தோப்புங்களில் ரிசல்ட் நல்லா எடுத்து நான் அது வந்து போட்டோலே அனுப்பிச்சிருக்கேன். எல்லாருக்குமே ரிசல்ட்டும் நல்லா இருக்குது, நல்லாவும் காப்பும் வச்சிருக்குது. அவங்ககிட்ட நான் போயிட்டு ஒரு 6-7 ஆர்டர் எடுத்துருக்கேன். பக்காக்கம் ஃபஸ்ட்டு ஒருத்தர் கொடுத்து ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் வந்த பின்னாடி இப்போ வந்து பக்காக்குங்கிறவங்களுக்குலாம் ஒரு 6-7 ஆர்டர் எடுத்துருக்கேன். அந்தந்த தாள் ஒரு ஏரியாவில் நான் கொடுத்து அந்த மாதிரி ரிசல்ட் எடுத்துருக்கேன். நல்லா இருக்குது. அதனால் நான் எடுத்து இப்போ வந்து ஒரு 3 மாதமாக பிரான்ச் முடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணின்னு இருந்தேன். இந்த மாதம் முடிச்சது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருப்பி அடுத்த மாதம் சில்வர் முடிக்கணும்ன்ட்டு குறிக்கோளாக இருக்கிறேன். சில்வர் முடிச்சு தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து பேசலான்னு இருக்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு ரொம்ப தேங்க்யூ.